ஹலோ buddies, இப்போ நம்ம பெட்ரான் ரசலோட நாலேஜ் அண்ட் விஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாலேஜ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், விஸ்டம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, அதோடு சேர்ந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனும் இருக்கணும். நாலேஜில் நாம் போன ஜெனரேஷனை விட இப்போ அப்டேட்டில் தான் இருக்கோம். ஆனால் விஸ்டமில் நாம் வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்டம்னா என்ன? விஸ்டம் ஏன் வேணும்? அது எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஸேல சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா, தக்காளி ஒரு ஃப்ரூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நாலேஜ். ஆனால் அதை ஃப்ரூட் சாலட்டில் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் விஸ்டம். விஸ்டமோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான். நாலேஜ் மட்டும் இருந்தால் ஒரு பிரச்சனை எப்போவுமே காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இன்ஃபன்ட் டெத் ரேட்டை குறைக்கிறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கண்டுபிடிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரியாது. அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி மட்டும்தான் அவங்களோட நாலேஜுக்கு தெரியும். ஆனால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி, ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு நிறைய பிரச்சனை இதனால் வரும் அப்படின்றத அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. ஆட்டம் பாம்பை மலையை குடஞ்சி தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அது விஸ்டம். ஆனால் இங்கேயோ ஹியூமன் ரேஸை அழிக்கிறதுக்காக தான் அட்டாமிக் பாமையே யூஸ் பண்ணுறாங்க. இதிலிருந்து ரசல் என்ன சொல்ல வராருன்னா, விஸ்டம் இல்லாமல் நாலேஜ் மட்டும் இருந்தால் அது ஹார்ம்ஃபுல் தான், அது நிறைய விஷயங்களை யோசிக்காமல் இருக்கும் அப்படின்னு. காம்ப்ரிஹென்சிவ்னஸ், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நிறையவோ இல்லை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை பற்றி ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்களை பயஸோடு எழுதியிருக்காங்க. அதாவது ஹீகல் மாதிரியான ஹிஸ்டாரியன்ஸ் அவங்களோட பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹிஸ்ட்ரியை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஹீகல் அவரோட புக்கில் ஜெர்மனியை பாராட்டி எழுதியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்! எமோஷன்ஸ் எப்போவுமே நேரோ அண்ட் லிமிட்டடாக இருக்கக்கூடாது. ஹீகல் மாதிரியாக பயாஸ் இல்லாமல் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் மட்டும் பத்தாது, விஸ்டமும் வேணும் அப்படின்னு ரசல் சொல்கிறாரு. விஸ்டம் அப்படிங்கிறது பப்ளிக் லைஃப்லையும் வேணும், ப்ரைவேட் லைஃப்லையும் வேணும். விஸ்டம்காக ஃபிலாசபர் ஸ்டோன், எலிக்சர் ஆஃப் லைஃப்னு எல்லாருமே தேடி போகிறாங்க. இதெல்லாம் வெறும் டைம் வேஸ்ட்டு தான். விஸ்டமை தேடி எங்கேயும் போக தேவையில்லை, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் பெரிய சண்டை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஏவை பற்றி பி கிட்டையும் பிஏ பற்றி ஏ கிட்டையும் கேட்டால் 2 பேருமே கண்டிப்பாக கழுவி ஊற்றிக்கிட்டு தான் செய்வாங்க. இப்படி ஏ பியை பற்றி தப்பாக சொன்னதை பி கிட்டையும் பி சொன்னதை ஏ கிட்டையும் சொன்னால் அவங்களுக்குள்ள வெறுப்பு அதிகம் தான் ஆகும். ஆனால் இதே நீங்கள் பியை பற்றி ஏ கிட்ட நல்ல விதமாகவும் ஏவை பற்றி பி கிட்ட நல்ல விதமாகவும் சொன்னால் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த சின்ன விஷயம் கூட விஸ்டம் தான். இப்படி டே டு டே லைஃப்பில் சின்ன சின்னதாக நீங்கள் செய்கிற ப்ராக்டிஸ் விஸ்டம் தான். அப்படிப்பட்ட விஸ்டமை எந்த ஸ்டோனும் எலிக்சரும் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்டம் க்ரோ ஆகணும் அப்படின்னா முதல்ல செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச தாட், நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு மட்டுமே யோசிக்கக்கூடாது. ஒருத்தர் வயசர் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவங்கள தாண்டி இருக்கிற விஷயங்களை யோசிக்கணும். அடுத்து அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இம்பார்ஷியாலிட்டி தான் விஸ்டமோட முதல் ஸ்டெப். நாம் முதல்ல பார்ஷியலாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். விஸ்டம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக வர்றதா இருந்தாலும் கொஞ்சம் டீச் பண்ணியும் வர வைக்கலாம். உதாரணத்துக்கு சர்ச்சில் நெய்பர்ஸை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் ஹேட் தான் பண்ணுறோம். அப்படி எனிமியாக நினைக்கிற நெய்பர்ஸ் கிட்ட கூட லவ்வபுளாக இருக்க நாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுதான் விஸ்டம். ஏன்னா நெய்பர்ஸ்க்கு பதில் உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயம் வேணால் எடுத்துக்கோங்களேன். அது பொலிட்டிக்கல் வியூவாக இருக்கட்டும், இல்லை எது வேணால் இருக்கட்டும். நெய்பர்ஸை லவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இன்னொரு பர்ஸ்பெக்டிவை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கவும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் க்ரோ ஆகும். நீங்கள் எதை டிஸ்லைக் பண்ணுறீங்களோ அதை லைக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது மூலியமாக உங்கள் விஸ்டம் க்ரோ ஆகும் அப்படின்னு ரசல் சொல்கிறாரு. இப்படி எனிமியை லைக் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இப்படி விஸ்டமோட இம்பார்ஷியாலிட்டியோட நிறைய லீடர்ஸ் இருந்துக்காங்க. எக்ஸாம்பிள் குவீன் எலிசபெத் I அண்ட் ஹென்ரி IV, அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன். இவங்கெல்லாம் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் இல்லை ரிலீஜியஸாக அவ்வளோ கான்ஃப்ளிக்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்ஷாலிட்டியாக இல்லாமல் போல்டு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களோட விஸ்டம் தான் காரணம்.
விஸ்டம்க்கு ப்ரையாரிட்டி குடுக்கணும் எஜுகேஷன்ல. எப்போ ஒருத்தருக்கு வெறுப்பும், சுயநலமும் நல்லது இல்ல அப்படின்னு புரியுதோ, அப்பதான் சரியான ட்ராக்ல இருப்பாங்க. நாலேட்ஜ் வேணும். ஆனா நாலேட்ஜோட சேர்ந்து மாரல் வேல்யூஸும் ஒருத்தர்கிட்ட இருக்கணும். நாலேட்ஜ் மூலியமா ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா விஸ்டம் இருந்தா மட்டும் தான் அதை எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உள்ள காலத்துல விஸ்டம் யார்கிட்டயும் இல்ல. நாலேட்ஜோட சேர்ந்து மாரல் வேல்யூஸ் மூலியமா விஸ்டம எஜுகேஷன்ல சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவ முடிக்கிறாரு. நாலேட்ஜையும், விஸ்டமையும் டிஃபரன்ஷியேட் பண்றது மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சூப்பர் தேங்க்ஸ் பட்டன கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட்ட குடுங்க.